அமைதியாக உள்ளூர்ல இருக்கிற அங்க குடியிருக்கும் இந்துக்கள் 17 பேர் என்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உடனடியாக 6:30 மணிக்குள்ள விடுதலை செய்யப்பட வேண்டும், வழக்குகளின்றி. ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளூர்ல அது என்ன சந்தனக்கூடா, சந்தனக்கூடுக்கு உள்ளூர் லோக்கல் ஐடென்டிட்டி நிரூபிக்காத எவரும் மேலே அனுப்பப்படக்கூடாது. ஏனென்றால் இவங்க உள்ளூர்காரங்க, அங்க குடியிருக்கிறவங்க. இவங்களையே கைது பண்ற அளவுக்கு ஹிந்து விரோதமாக காவல்துறை செயல்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால இங்கு இவர்கள் நிபந்தனையின்றி வெளியிடப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் 26 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணின ஜட்ஜ்மெண்ட். அதுல தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுவரை நாம தர்கா வர்சஸ் டெம்பிள் பேசல, முஸ்லிம் வர்சஸ் ஹிந்துஸ் பேசல. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத, முருகன் விரோத தீய ஸ்டாலின் அரசு அதனுடைய ஹிந்து விரோத நடவடிக்கைகளின் மூலமாக நம்மளை பேச வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடும் அந்த கட்டடம், அது இருக்கிற 33 சென்ட் தான் அவர்களுக்கு உரிமையானது. மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு திருப்பரங்குன்றம் டெம்பிள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்களோட தர்கான்னு கிளைம் பண்றது இதுவே டிஸ்பியூட்டபிள். காரணம் என்னன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய கையீட்டில் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு சிக்கந்தர் பாதுஷாவே அந்நியன், ஆப்கானியன். என்ன, அவன் தமிழன் இல்லை, இந்த தமிழ் மாநிலத்தினுடைய இந்தியனும் இல்லை. அதனால அதுக்கு உரிமை கொண்டாடுறதே தேச துரோகம் தான். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற 33 சென்ட்டுக்கு வெளியில முருகன் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கல்லத்தி மரம். அந்த கல்லத்தி மரத்துல அவங்க கொடி எப்படி இருக்கலாம்? அதனால நான் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த கொடி உடனே அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கல்லத்தி மரம் முருகப்பெருமானுடைய ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்துல அவங்க கொடிங்கிறது ஆக்கிரமிப்பு. அதனால ஹிந்து கோவிலுக்கு எதிராக இருக்கின்ற அந்த இதுல அந்த 33 சென்ட்டுக்கு வெளியில முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எந்த ரைட்டும் கிடையாதுங்கிறது பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா உள்ள இருக்கிற மக்களுடைய கோரிக்கை, நாங்க 2 பேர் மகளிர் போறோம், நாங்க போய் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவோம். அரசாங்கம் சொல்ற லேம் எக்ஸ்கியூஸ், அதை நாம ஏத்துக்க முடியாது. காரணம் என்ன, என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு ஹிந்துஸ், பிலாங் டு டெம்பிள். எங்க ஏத்துனா உனக்கு என்னன்னு கேட்கிறேன். யார் இந்த ஹிந்து விரோத தீய அரசு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு முஸ்லிம்கள் அங்க போய் நீங்க சந்தன கூடு நடத்தலாம்னா, இன்னி வரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்த 21 நாளா இந்துக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா நானே போயிட்டு வந்திருக்கேன் ஜனவரியில். அதனால இந்துக்கள் நாளையிலிருந்து அங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது லோக்கல் கவர்மெண்டோட பொறுப்பு. அதை செய்யணும். இல்லைன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போறதுக்கான இது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். இப்பயுமே 6:30 மணிக்குள்ள இவர்கள் விடுதலை செய்யப்படலைன்னா நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவார்கள். அதனால் வருகின்ற பின் விளைவுகள் அனைத்திற்கும் உள்ளூர் நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாரு. அவரோட இறப்பை கொச்சைப்படுத்தும் விதத்துல ரொம்ப அவதூற கருத்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே ரொம்ப வேதனைப்பட்டு. நான் இப்ப பூர்ணச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். நீங்க இருந்தீங்களா? இல்லை, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன்னா, முதல்ல என்னோட அப்பீல், யாரும் இந்த மாதிரியான முடிவுக்கு வர வேண்டாம். ஏனென்றால் 1530 எம்பெருமான் ராமன் கோயில்
அந்நிய படையெடுப்பாளன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன் பாபரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அது இடிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு அது இடித்ததை திருப்பியும் கோயிலாக கட்டினாங்க. அப்புறம் திருப்பியும் 1936 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கச்ச திருப்பியும் மசூதியாக கட்டினாங்க. ஆனால் யாரும் அங்கே போய் நமாஸ் பண்ணுவோங்கிற துணிச்சல் வல்லையா இருக்கும். அதனால் அது எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் இருந்தது. 49 ராமருக்கு அங்கே பூஜை நடக்குது. அதனால் நாம் 500 ஆண்டு போராடி அதை பெற்றிருக்கோம். அதுக்காக சொல்ல வரேன். அதனால் ஹிந்துக்கள் யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு போக வேண்டான்னு கேட்டுக்கிறேன்னா, இதை அது உதயநிதியோ என்ன நிதியோ உதவாநிதியோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அவர் என்னவோ பேசினாராம், முருகனும் ஸ்டாலினும் ஒன்றுங்கிற மாதிரி. கபர்தார், ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி இந்த உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் என்ன சொன்னார், ஐ ஆம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன். லெட் யூ பி எ ப்ரவுட் கிறிஸ்டியன். ஒய் யூ டினே ராஜா டு பி எ ப்ரவுட் ஹிந்து? அதனால இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கொள்ளிக்கட்டையே உதயநிதி தான். உதயநிதி பேசின அந்த ஹிந்து விரோத தீய பேச்சு, அதனால ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டான்னு மாண்புமிகு முதல்வருக்கு கேட்டுக்கிறேன். உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க. யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபேமிலி, நோ கண்ட்ரோல் ஓவர் பார்ட்டி, நோ கண்ட்ரோல் ஓவர் கவர்மெண்ட், தட் ஐ நோ. இருந்தாலும் உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வையுங்க. ரொம்ப அதிகமாக இந்துக்களுக்கு விரோதமாக இந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தினா அது இந்து சமுதாயத்தின் விளைவுகள் மோசமாக. மீது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தமிழக அரசு முடுக்கப்பட்டாங்க. துணை முதல்வர் மதுரையில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்துக்கிறாரு. முதல்வர் நேற்று நெல்லையில் கலந்துக்கிறாரு. நான் சொல்றேனே, இவங்க ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். தே டூ எவ்ரிதிங் ஆன்டி ஹிந்து, எகென்ஸ்ட் ஹிந்து. வி ஹேவ் நோ குவாரல். பிஜேபியோட ஆஃபீஸில் கூட நம்ம வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அது இல்லை பிரச்சனை. நீ இங்கே கொடியேற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுறது பிரச்சனை. ஆகவே ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் கம் டு சென்சஸ். கொஞ்சம் உணர்வுக்கு வாங்க. டோன்ட் பி ஆன்டி ஹிந்து. ஆன்டி முருகனா இருந்தீங்கன்னா முருக பக்தர்கள் உங்களுக்கு 26 மேல பாடம் போட்டுவார்கள். நன்றி. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாங்கன்னா, தமிழக முதல்வரோட முருகன் இருக்காரு. அவரை யாரு சேகர் பாபு? யாரு? நான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அவரோட சின்ன எசமா ஐ எம் அ கிறிஸ்டியன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் வேஷம் போடுறாரு, சாமியை சரணம் ஐயப்பாவா சொன்னாரு, அல்லேலுயா சொன்னாரு இந்த அல்லேலுயா பாபு. அதனால யுவர் செல்ஃப் இஸ் அன் ஆன்டி ஹிந்து. கிரிப்டோ ஒரு பாதிரியார் சொல்றாரு, எனக்கு தெரியாது. அவர் சொல்றார் சேகர் பாபு கிறிஸ்தவர். நீங்க யூடியூப்ல பாருங்க, ஒரு பாதிரியார் சொல்லி இருக்கார், நான் சொல்லல. நான் அவர் ஹிந்து இல்ல பேசல. ஆனா நீ நடந்துன்றது ஹிந்துக்கு விரோதம், அதை சொல்லிடுறேன் நான். நீ அவன் சின்ன எசமான குஷிப்படுத்துறதுக்கு அல்லேலுயா சொல்லிப்பீரு. அப்புறம் திருச்செந்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காரை நிறுத்திவிட காரை கீழே வைக்கிறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டியிருந்தா தானே. மண்ணை கொட்டி கலந்து மீதியை திருடி தின்றுருக்காங்க அறநிலைத்துறை. லூட்டிங் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால தான் அறநிலைத்துறையை தூக்கி எரியணும்னு சொல்றேன் நான். காரணம், கோவிலை கொள்ளையடிக்கிறீர்கள். இதுவரை பழனியில் நடந்த முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு கணக்கு கொடுத்துருக்கா இந்த அறநிலைத்துறை? பக்தர்கள் பணத்தை திருடி இருக்க, அதுக்கு அக்கௌண்ட் கொடுக்கல. அதனால இட் இஸ் அன் ஆன்டி ஹிந்து ஆன்டி முருகன் கவர்மெண்ட். பார்த்துப்போம் மே மாசம் என்ன நடக்குது. சார், இந்த வழக்குல கூட இந்து சமய அறநிலைத்துறை நீதிமன்றத்துல வாதங்களை முன்வைக்கும் போது முருகனுக்கு இங்க ஒரு மனைவி தான், ஒரு விளக்கு ஏத்தினா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை கேட்டுவிட்டு சேகர் பாபு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இஃப் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் நாட் ஆன்டி ஹிந்து, அவர் நடவடிக்கை எடுத்திருப்பார். எடுக்கல. நீங்க ஹிந்து விரோத தீய சக்திகள் உங்களை தேர்தலில் முருக பக்தர்கள் தூக்கி எறிவார்கள். நன்றி. எது எது இல்ல, நான் பேசிக் கொஸ்டனுக்கே இனிமே போகாம இருக்க முடியாது நம்ம. நீங்க என்ன சொல்றீங்க? அது தர்கா சொல்றீங்க. ஆனா சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கோரிப்பாளையம் மசூதியில கல்லறை இருக்குன்னு இது சுற்றுலாத்துறையினுடைய கையேடு சொல்லுது. ஒருவருக்கு 2 இடத்துல கல்லறை இருக்க முடியாது இல்லையா? அதனால எப்படி ராமஜென்ம பூமியில
அந்த கட்டிடத்தை சுற்றி தொல்லியல் துறை அகழ் ஆய்வு நடத்தி அது கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னது மாதிரி அங்கு திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ், அதை தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும். அதனுடைய தூண்களெல்லாம் நீங்க பார்த்தா ஹிந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இந்து பில்லர்ஸா தெரியுது. அதனால ஏன்னா நீங்க தான் இதை பிரச்சனையாக்கியிருக்கீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட், நாங்க ஆக்கல. அதனால அந்த ஸ்ட்ரக்சரின் உண்மைத்தன்மை பற்றி தொல்லியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.